ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், செய்திட்ட கேட்குறாங்க ஐஸ்வர்யா, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோமா என்ற மாதிரி கேட்குறாங்க. செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை ஐசு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. கொஞ்ச நாளாகவே இந்த கல்யாண அலுவலாக நான் பெருசாக என்னுடைய வேலைகளை பார்க்காம விட்டுட்டேன். அதனால் அந்த வேலைகள் இருக்குது. நான் இப்போ எம்எல்ஏ இல்லையா, அதனால் எனக்கென்று சில வேலைகள் இருக்குது, அதை முடிக்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிமாமா என்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் இவங்க என்னமோ எனக்காக பாடுபட்ட மாதிரி பேசுகிறாங்க. எதுவுமே பண்ணலை. கல்யாணத்துக்கு அன்றைக்கு கூட அவங்க லேட்டாக தான் வந்தாங்க. தன்னோட முதல் ஒய்ஃபோட பிரசவத்தை பார்த்துட்டு தான் வந்தாங்க. இப்போ கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆக போகுது. இன்னுமே என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டாங்க போல இருக்குது. என்ன பண்ணுறது, என்னோட தலையெழுத்து இப்படியா போச்சு என்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது சேது இதை கண்டு கொள்ளவே இல்லை. சேதுக்கு சிந்தனை முழுக்கவே ஒரு குழந்தையத்தானே நான் பார்த்தேன், இன்னொரு குழந்தைய பார்க்கலையே, அந்த குழந்தையை எப்படி பார்க்கறது? ஆனால் அந்த தமிழ்ச்செல்வியை தேடி நான் போகவே கூடாது. போனால் அவன் நினைப்பா, பத்தியா, என்னதான் நான் அந்த வீட்டை விட்டு வந்தாலுமே என்னை தேடி நீ வராமல் இருக்கவே முடியாது. இந்த குழந்தைய சாட்டி என்ன பார்க்கறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாருன்னு அவள் தப்பாக நினச்சி கொள்ளுவா. சரி, பரவாயில்ல, எங்கேயாவது பார்க்க கிடைக்காமல போயிடும் என்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கருப்பு என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், என்ன சேது குழந்தையிலையும் கவனம் செலுத்துகிறான், இல்லை ஐஷுவையும் வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறதா தெரியலை. சரி, ஐஷுவோட பேசிகிட்டு இருக்கிறானான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. கல்யாணம் ஆனதுலேருந்து ஐஷுவோட இருந்து பேசுகிறதையே நான் பார்க்கலையே, என்னப்பா இதுவான ஒரு வித்தியாசமான ஒரு ஆளாக இருக்கே என்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சேதுவை போய் கேட்குறாங்க, என்னப்பா இந்த குழந்தை ஒரு 2-3 நாள் ஆகுது, இன்னுமே குழந்தைய நீ பார்க்குறதா இல்லை என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு பார்க்கணும், ஏன் பார்க்கணும் என்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த குழந்தை வந்த நாள்லேருந்து நான் இங்கே தான் நிற்கிறேன். நீங்கள் எல்லாம் திட்டம் போட்டு தான் இந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பாட்டி இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் நினச்சேன் என்னமோ பிடிக்காமல் போகிறான்னு சொல்லி, அவள் போனதே இந்த வேலை பார்க்கத்தாண்டு எனக்கு இப்போ தான் தெரியுது என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோ என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன், நான் பண்ணதில் என்ன தப்பு? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலை. அந்த தமிழ்ச்செல்வியால் தான் ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனாங்க. தன்னோட வாழ்க்கை இப்படி திசை தெரியாமல் போனதுக்கு காரணம் அந்த தமிழ்ச்செல்வி தான். அவளை வேண்டாமண்டு அப்போவே நான் விட்டுட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும்போது, இல்லை தமிழ் பாவம், தமிழை கூட்டிகிட்டு வரலாமன்னு சொல்லி எத்தனையோ தடவை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் பிரச்சனை கொடுத்துருக்கிறேன் அவளால். ஆனால் இப்போ அவள் எல்லாரையுமே பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு போயிருக்கிறா. இப்போ தான் ஐஷு வந்திருக்கிறா. பாவம் அந்த பொண்ணு. ஒரு நாள் கூட அந்த பொண்ணோட நான் சிரித்து பேசவும் முடியலை. அந்தளவுக்கு என் மனசு ஃபுல்லாகவே பாரமாக இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கருப்பு சொல்கிறாங்க, இங்கே பாரப்பா, இந்த பாரத்தை கொண்டும் மற்றவங்க உனக்கு தரலை, நீயாவே உனக்கு ஏற்படுத்தின பாரம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறானே என்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண சொல்லி யாராவது கேட்டாங்களா? நீயா தானே இப்படி ஒரு முடிவெடுத்த என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் கேட்டாங்க, ஈஸ்வரி ஆண்டி கேட்டாங்க, வீட்டில் இருக்கிற ஒரு சில பேர் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணால் தான் இந்த தமிழ்ச்செல்வி திருந்துவாண்ட எண்ணம் எனக்குமே இருந்தது தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அது சரி, இதுக்கு எந்த விதத்தில் தமிழ்ச்செல்வி காரணமாவா? தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை. வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீ தான் அதை பண்ணின, உன்னால தான் இப்படி ஆச்சு, அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு நீ தான் காரணம் என்ற மாதிரியெல்லாம் சொல்லும்போது, அதை அப்படியே விட்டுட்டு அவங்கள ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வர அலுவலை மட்டும் நீ பார்த்துருக்கலாம் தானே. எதுக்கு நீ தமிழ்ச்செல்வியோட பிரச்சனைப்பட்ட? அன்றைக்கு நீ பிரச்சனைப்பட்டது தான் இவ்வளோத்துக்கும் காரணம். உன்ற சொல்ல நம்பித்தான் அந்த பொண்ணு இந்த வீட்டில் உட்கார்ந்துருந்தா. யார் என்ன சொன்னாலும் தன்னோட ஹஸ்பண்ட் தனக்காக நிற்பாங்கன்னு நினச்சா. ஆனால் நீ வந்தோன்னே மற்றவங்க எப்படியெல்லாம் அவன் மேலே பழி போட்டாங்களோ அதை விட அதிகமாக பழி போட்ட ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமா எப்படியப்பா ஒரு பொண்ணு இந்த வீட்டில் உட்கார்ந்துருப்பா? யாரை நம்பி உட்கார்ந்துருக்குற சொல்லு பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் தனக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் அவனோட வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு குற்றங்குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறதா? எத்தனை நாளைக்கப்பா சொல்லு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு கருப்பு,
என்னதான் இருந்தாலும் இவ தான் அதுக்கு காரணம். நீ 1000 விஷயத்த சொல்லு. என்னதான் சொன்னாலுமே அவ தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம்ன்ட்டு நான் சொல்லுவேன். இன்றைக்கு என்னோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறினதுக்கும் அவ தான் காரணம்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. சொல்லும்போது கருப்பு சொல்றாங்க, "எங்க உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறியா போச்சு? உன்னோட வாழ்க்கை ஒண்ணும் கேள்விக்குறியா போகலையே. அங்க பிரசவம் நடந்த அன்னைக்கே நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற. ஆனா அந்த பொண்ணு 2 குழந்தைகளோட வாழ்க்கை இல்லாம தவிச்சு போய் நிக்குது. படிப்பும் இன்னும் முடியல. இப்ப யாரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு? உன்னோட வாழ்க்கையா? தமிழோட வாழ்க்கையா? தமிழோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு. நீ என்னப்பா அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற? இவ்வளவு துரோகத்தை நீ பண்ணியும் அந்த பொண்ணு மேலே தான் தப்புன்னு சொல்லியிருந்தா எப்படியப்பா நியாயம்? ஒருவேளை நீ அந்த பொண்ணு தான் அப்படியெல்லாம் பண்ணிச்சுன்னு வச்சாலும் நீ எப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணினியோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மேலே குற்றம் சொல்ல உன்னால் முடியாது. அவ வேண்டாம்னு சொல்லித்தானே இன்னொரு கல்யாணம் பண்ணுற. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் என் தமிழ்ச்செடியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற. அது உனக்கு தேவையில்லாத வேலை தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் அவளை யோசிச்சுட்டு இருக்கல, அவள் பண்ணின துரோகத்தை யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரியப்பா, அவள் பண்ணினதை நீ துரோகமாகவே நினைச்சுக்கொள்ளு. அதுதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா இல்லை, இனி என்னத்துக்கு அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கிற? இப்போ நீ யோசித்த உடனே ஐஸ்வர்யா இல்லாமல் போய் அப்படியே தமிழ்ச்செல்வி அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்க போகிறாளா? இல்லையே, ஐஸ்வர்யா தான் உன்னோட ஒய்ஃப். தமிழ்ச்செல்வி இப்போ உனக்கு யாரோ, அப்படித்தானே? அப்புறமா எதுக்கு அவங்கள பற்றின பேச்சு? இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சுது. அப்புறமா வீடு தேடியே வந்து, யாரடா நீ, எதுக்கடா என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, நீ யார் எனக்கு என்ற மாதிரி வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பா. அவள் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. நீ யார் என்னை பற்றி பேசுகிறதுக்குன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவன் கேட்கட்டும் முதல்ல, அப்புறமா பார்த்து கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, தமிழை நீ வந்து சாதாரணமாக இட போடாத. ஏற்கனவே இந்த குழந்தைய பாட்டி இங்கே கொண்டு வந்துட்டு அந்த கோவத்தில் இந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கும். இப்போதைக்கு அந்த பொண்ணு இருக்கிற சூழ்நிலைக்கு இங்கே வர முடியாதுன்ட்டு தான் அது பேசாமல் இருக்குதே ஒழிய, மற்றபடி வந்து இங்கே வரலாமண்டா கண்டிப்பாக வந்தே தீரும். எனக்கு என்னமோ சீக்கிரமாகவே வந்து அந்த குழந்தைய கொண்டு போயிடுமென்று தான் நான் நினைக்கிறேன். எங்கேயெல்லாம் விட்டுட்டு இருக்காது. உன்னே வேண்டாமட்டு தூக்கி எறிஞ்ச பொண்ணு இந்த வீட்டில் அந்த குழந்தைய வளர விடுமா? தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு அந்த குழந்தைய கொண்டு வர மாட்டான்னு தெரிஞ்சுதான் பாட்டி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குது. ஆனால் அது புரியாமல் நீ என்ன நினைக்கிறான்னு சொன்னால், தமிழ்ச்செல்வியை முன்னே சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் எல்லாரும் படாத பாடுபடுறாங்கன்னு நினச்சிட்ருக்கிற முட்டாள். இங்கே பாரு, உன்னை 2 பேரையும் பிரிக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட நோக்கமாக இருந்திருக்குது. அதுக்காகத்தான் இந்த ஐஸ்வர்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எத்தனை தடவை சொன்னாலுமே நீ கேட்குறதா இல்லை போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது சேது யோசிக்கிறாங்க, ஆமாம், ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நான் எதுக்கு யோசித்தேன்? என்னோட தேர்தல் நேரத்தில் எல்லாம் ஐஸ்வர்யா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணினா. எங்கேயோ இருந்த ஐஸ்வர்யா எதுக்கு திடீரென்று ஓடி இருந்தா? இவ்வளோ நாளும் வராத ஐஸ்வர்யா, இவ்வளோ நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கும்போது வராத ஐஸ்வர்யா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா தானே வர தொடங்கினா. இதுக்கு யார் காரணம்? ஈஸ்வரியண்டி தான் எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா பற்றியே பேசிகிட்டு இருப்பா. ஒருவேளை ஈஸ்வரியண்டின்ற திட்டமாக இருக்குமோ? என்னவா இருக்கும்? யார்கிட்ட இதை கேட்குறது? சேச்சே, இப்போ இதை பற்றியெல்லாம் யோசித்து புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டாம். ஏற்கனவே தலைக்குள்ளே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்போ அந்த தமிழ்ச்செல்வியோட மற்ற குழந்தையை எப்படி பார்க்குறது? அதுதான் தெரியலையே. கருப்பு வேற இப்படியெல்லாம் என்ன நக்கல் பண்ணிட்டு போகிறான், என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க, என்னப்பா சேது, இப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறமா வீட்டோடையே உட்காந்துருக்கிற உன்னுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு எங்கேயாவது கோயிலுக்கோ இல்லாது எங்கேயாவது அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கோ கூட்டிகிட்டு போக வேண்டாம்? என்னப்பா, எல்லாமே நாங்கள் சொல்லித்தரணுமா? ஏற்கனவே கல்யாணமான ஆள் தானே நீ. அந்த தமிழ்ச்செல்வியை எத்தனை இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்ப. கல்யாணமான புதுசில் உங்களை வீட்டிலேயே பார்க்க முடியாது, எங்கேயாவது ஊர் சுற்றிட்டே தெரிவிங்க. அப்படி இருக்கும்போது ஏனப்பா அந்த பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டேன்ற? ஏன் உனக்கு அவளை பிடிக்கலையா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எங்கே பாருங்கண்டி, எதுக்கு இதை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க அதை பற்றி தானே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எல்லா இடம் சுற்றி பார்க்குறது தான் தேவையா? எல்லா இடமும் தேவைன்னு சொன்னால் எப்போவாவது சுற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த பிரச்சனையை போக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் வந்து அமைதியாக நான் ஒரு இடத்துல இருக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இங்கே பாரப்பா, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நீ வளர்க்குறியோன்டு எனக்கு வந்து யோசனையாக இருக்குது. நீ இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்ச்செல்வின்ற பிரச்சனையை யோசிச்சுட்டு இருந்த. இப்போ ஒரு கல்யாணமான பொண்ணை வந்து நீ வந்து பேசாமல் வீட்லேயே உட்காந்துருன்ற மாதிரி வந்து விட்டுட்டு நீ என்னமோ யோசிச்சுட்டு இருக்கிற. அந்த பொண்ணை ஒரு இடமும் கூட்டிகிட்டு போகிறதான்னு தெரியலை. அந்த பொண்ணு கேட்கவும் பயப்படுது. என்னாவதாவது தன்னை பேசிடுவாங்களோன்னு பயப்படுது. நீயும் பேசாமல் இருந்தால் யாரப்பா இதை பற்றியெல்லாம் பேசுகிறது சொல்லு பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு இவரோட எப்படி வாழ்கிறது என்று விட்டுட்டு போயிட்டா அப்புறமா இந்த வாழ்க்கையும் உனக்கு நாசமாக போயிடும் இல்லையா? நீ எல்லாம் யோசிக்க வேண்டாம் அதை பற்றி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஐஸுக்கு பிடிக்கலைன்னு சொன்னால் ஐஸு விருப்பம்ண்டா இன்றைக்கு கூட என்னை விட்டுட்டு போகலாம். அதை பற்றி எனக்கு பிரச்சனையே கிடையாது. பிடிக்காதவங்க கூட எப்படி அந்த பொண்ணு வாழ்கிறது, நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தி வாழ வைக்கல. நான் வந்து பிரச்சனையில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுன்னு திரும்ப திரும்ப என்னோடய கல்யாண வாழ்க்கையை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அந்த கருப்பை பார்த்தா அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்கிறான். எனக்கு 2 பிரச்சனையை பற்றி பேசாமல் விட்டீங்களேன்னு சொன்னால் நிம்மதியாக இருப்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடாப்பா இவன் 2 பிரச்சனையை பற்றி பேச வேணான்னு சொல்கிறான். இவன் இப்படி யோசிக்கிறதுக்கு அந்த கருப்பு தான் காரணமோ, அவன் தான் வந்து அடிக்கடி இதை பற்றி ஞாபகப்படுத்திட்டு போகிறானோ, அவனுக்கு போய் முதல்ல வந்து சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் பேசாத, அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ இதுக்கு போய் தமிழ்ச்செல்வியோட பிரச்சனையை பற்றி பேசுகிற, அப்புறமா அவன் மனசு மாறினா பாவம் இல்லையா அந்த ஐஸ்வர்யா அன்ற மாதிரி வந்து சொல்லணுமென்ட்டு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து கருப்பு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரப்பா, உன்னோட குழந்தைக்கு தடுப்பூசிக்கு போடுறதுக்காக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். இப்போ பார்த்தா குழந்தை அங்கே ரூமில் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது, என்னடா விளையாடிட்டு இருக்கிறியா, குழந்தை எங்கன்ற மாதிரி வந்து கத்துறாங்க. கத்தும்போது தான் வந்து ஈஸ்வரியும் சரி, அதே மாதிரி வந்து ஐஸ்வர்யாவும் சரி யோசிக்கிறாங்க. என்ன குழந்தையில இப்படி பாசம் இருக்கிறவங்க எப்படி தமிழ்ச்செல்வியை மறப்பாங்க? வாய்ப்பே இல்லை. அவங்க மறக்கவே மாட்டாங்க. இதே நினைப்பாக தான் இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. முதல்ல வந்து அவங்க தான் அதை பண்ணினாங்கன்ற விஷயத்த வந்து சொல்லாமல் இப்போ எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க போகிறானே என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தமிழ்ச்செல்வியுமே வராங்க. அங்கே வந்த இடத்துல தமிழ்ச்செல்விக்குமே இந்த பிரச்சனையை கருப்பு சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே தமிழ்ச்செல்வி பயங்கரமாக கோவப்படுறாங்க. யார் நீங்கள், எதுக்காக வந்து என்னோட குழந்தைய கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க? பாட்டி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அறிவில் ஒரு பச்சை குழந்தைய தாயிட்ட இருந்து பிரிச்சுட்டு வந்து வச்சுருக்கிறீங்க. மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? கேட்குறக்கு ஆக்கள் இல்லையண்டா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிகிட்ருப்பீங்களா? நீங்கள்லாம் முன்ன ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லி அழுகுறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்தவங்க எல்லாம் பார்க்குறாங்க. ஏனம்மா அழுகிறா, என்னாச்சுன்னு சொல்லும்போது அவங்க தனக்கு நடந்த கொடுமைகளை வந்து சொல்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து தன்னை வேண்டாம்னு விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தை பிறந்த அண்டைக்கே கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், தன்னோட குழந்தைய கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ காணையிலேருந்து சொல்கிறாங்க, நான் இந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட வந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வருது. நான் போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டு தான் நினச்சேன். அதுக்கிடையில் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி என்ன தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்ட்டு அழுகுறாங்க. அந்த இடத்துக்கு சேதுமே வந்துடுறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.